அப்ப பாருங்க, புத்தி உள்ள ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம வீட்டை நம்ம சொல்றோம், வீடு கட்டப்படணும்னா உடனே நம்ம வீடை தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம வீடு குடும்பத்தை நம்ம நினைக்கணும். நம்ம ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அது பெண்கள் கையில தான் இருக்குது. பெண்களாகி நம்ம என்ன செய்யணும்? புத்தியாய் செயல்படணும். என்ன வேணும், கணவருக்கு எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், கணவருக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு எப்படி பிடிக்கும், பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள், நல்ல ஒழுக்கத்தில் வளர்றாங்களா, நல்ல தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்றாங்களா, இப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தை ஒரு கண்ணோக்கமாக இருக்கணும் ஆண்டவர். அதனால தான் இங்கே சாலமன் ராஜா சொல்கிறார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இப்ப நம்ம புத்தியா செயல்படணும். அது அநேகருக்கு இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம புத்தி இல்லாம என்ன செஞ்சிடும், நம்ம குடும்பத்தை என்ன செய்யறோம்? சிதைத்து விடுகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன இல்லை, கூட்டு குடும்பங்கள் இல்லை. காரணம் இன்னைக்கு சொன்னது மாதிரி தான், நம்ம வாய்களுக்கு என்ன செய்யறதுல காவல் வைக்காததுனால எல்லாரிடத்துலயும் என்ன செய்யறோம்? மனம் போன போல நம்ம என்ன செஞ்சோம்? பேசிடுறோம். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம சண்டை சச்சரவு, இதனால என்ன செய்யுது? குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பெரியவங்க இல்லை, வயதானவங்க. ஏன்னா நம்மளால பார்க்க முடியல. சில பெற்றவங்க என்ன செய்யறதுல பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு இணங்கி என்ன செய்ய முடியல, ஒருமனப்பட்டு செய்ய முடியல. அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தனிமையா இருக்குது. நிறைய